ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே சமையலில் பார்த்திங்கன்னா சுறா மீன் பொட்டு தான் வைக்கலான்னு பிளானு. அதனால் சுறா மீனை வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுறா மீனை நல்லா கழுவிட்டு அதை தண்ணி போட்டு நல்லா வேக வைக்கணும். உப்பு போட்டு லைட்டாக மஞ்சத்தூளும் போட்டுப்பாங்க. நான் மஞ்சத்தூள் இதில் ஆட் பண்ண மாட்டேன், எண்ணெயில் வதக்கிப்பேன். மஞ்சத்தூள் இதில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே எல்லா இடமும் மஞ்சத்தூள் எனக்கு அந்த எல்லோ எல்லா இடமும் படுற மாதிரி தெரியும். அதனால் மஞ்சத்தூள் தண்ணியில் வேக வைக்கும் போது போடுறது கிடையாது. இதனால் சின்ன சின்ன டிப்பு ஓகேங்க. இப்போ நல்லா சுறா மீன் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. நல்லா வேக வச்சு தண்ணியை வடிகட்டி அது கொஞ்சம் மேஷ் பண்ணி வச்சுக்கணும். அது தனியாக வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சட்டியில் கடுகு போட்டு அதில் அப்புறம் பூண்டு முழுசாக நீங்கள் போடுறதோட சின்ன சின்னதாக குட்டியாக நறுக்கி போட்டிங்கன்னா அது எண்ணெயில் நல்லா வதங்கும். ப்ளஸ் நம்ம சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக பசங்க தூக்கி போடாமல் சாப்பிடுங்க. கொஞ்சம் ஹெல்த் பெனிஃபிட்ஸாக பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் உள்ளே போயிடும், எல்லாத்தையும் பொறுக்கி எடுக்க மாட்டாங்க. அதனால் சின்ன சின்னதாக குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்ட அப்புறமேலு நீங்கள் அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சின்ன சின்ன டிப்புங்க. சுறா மீன் போட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கிட்டுருக்குது. எண்ணெயில் நல்லா வதங்கின உடனே நீங்கள் இது வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்ட அப்புறமேல அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த சுறா மீன் நல்லா எண்ணெய் தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே போட்டுறாதீங்க. சொதன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் தண்ணியை இருத்துட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். இப்போ பூண்டை நல்லா வதக்கிட்ட அப்புறமேலு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். சண்டே ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். சண்டே ஆனால் நம்ம எங்கெங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன்லேயே பிஸியாக இருப்போம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். இப்போ பச்சை மிளகா போட்டாச்சு பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ சுறா மீனும் வேக வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் இல்லை மஞ்சத்தூளை போட்டு சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ வதக்கும் போதே வதக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது இந்த சுறா மீன் போட்டு அதில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதுவும் சேர்த்து எண்ணெய் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க. நல்லா அதிலையே கொட்டிட்டு நல்லா வதக்குங்க, எண்ணெயிலேயே வதக்குங்க. பாருங்கள், நான் கொட்டிட்டு அதை லைட்டாக உங்களுக்கு கலர் தெரியுதுங்களா, சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் லைட்டாக நான் மிளகாத்தூள், மஞ்சத்தூளை போட்டிருக்கேங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த சுறா மீன் பொட்டியும் நல்லா சேர்த்து வதக்கிட்டு இன்னும் ஏதாவது ஈரப்பதம் இல்லை உங்களுக்கு பிசுன்னு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் துருவல் நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் சுறா மீன் புட்டுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த தண்ணி சொதன்னு இருக்காது. நல்லா அந்த தண்ணி எல்லாத்தையும் அது இழுத்துரும். அதுக்காக தான் இந்த தேங்காய் துருவலை போடுறது. கடைசியில் அலங்காரத்துக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க சுறா மீன் போட்டு. ரொம்ப சிம்பிள். இது கூட நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தாங்க வச்சுருந்தேன். அதை எடுக்கலை. அதனால் இன்றைக்கி நான் சுறா மீன் போட்டு மட்டும் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைம் அதை வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த தேங்காய் துருவல் கடைசியில் போடும்போது நல்லா உதிரியாக வரும் பாருங்கள். தேங்காய் துருவலும் போட்டாச்சு. ஸோ சுறா மீன் போட்டு ஆகிடுச்சிங்க. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. லாஸ்ட்டில் தேங்காய் துருவலை போட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதுங்க. நல்லா அந்த அந்த தேங்காயில் இருக்கிற அந்த மாய்ஸ்சரை இல்லை அந்த ஈரப்பதம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு 5 to 15 செகண்ட்ஸ் விட்டால் கூட ஓகேங்க. இல்லை ஒரு 5 மினிட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் விட்டால் கூட ஓகே தான். அதை நல்லா அந்த ஈரப்பதம் அந்த தேங்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் இருந்துட்டு எடுத்துட வேண்டியதாங்க. சுறா மீன் போட்டு ரெடிங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.